நம்மளோட தாட்ஸை மாற்றுறதுனால நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் வந்து நான் சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நம்ம சேனல் ஏதாவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிக்கணுமா வேலைக்கு போகணுமா அது வந்து ஒரு பிரச்சனையாக சொல்லிட்டு மைண்டில் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து அப்படி நினைக்காம இதை வந்து இப்படி நினச்சி பாருங்க. எனக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, எனக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலையே இல்லாமல் அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து நீங்கள் எப்படி திங்க் பண்ணி பாருங்கள் உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணி. செகண்ட் ஒன்று என்னதுன்னா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி நினைக்காம இந்த சுச்சுவேஷன் வந்து எனக்கு ஒன்று சொல்லித்தர ட்ரை பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து கற்றுக்கோங்க. ஸோ இப்படி மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் டு இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க மைண்டை. why is this happening to me, what is this trying to teach to me, இப்படி நினச்சி நீங்கள் ஒன்று புதுசாக வர்றதை கற்றுக்கோங்க. அவ்வளோதான். தேர்ட் ஒன் என்னென்னா, என்னால் அவங்கள மாதிரி இருக்க முடியல, அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்கள் வந்து நீங்களாக இருங்க. நீங்கள் தான் ஒரிஜினல். நீங்கள் வந்து ஒரு பாதையை வந்து தனியாக க்ரியேட் பண்ணுங்கள். அது வந்து டூப்ளிகேட். நீங்கள் அது மாதிரி இருக்க ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களை மாதிரியே நீங்கள் இல்லை, அவங்கள மாதிரி இருக்கிறதுக்காக நீங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டூப்ளிகேட். ஃபோர்த் ஒன்று என்னென்னா, ஐ ஃபெயில்டு இப்படி யாரும் சொல்லாதீங்க. ஐ லேர்னடு, நான் அதில் வந்து ஒன்று கற்றுக்கிட்டேன் அப்படி சொல்லுங்கள். ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு ஃபெயிலில் வந்து கற்றுக்கிட்டு தான் இருப்போம். அது வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஸோ உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு சோர்வடையாமல் அப்படியே இருக்காமல் அதில் வந்து நீங்கள் ஒன்று கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு மூவ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், ஃபெயிலியர் இஸ் ஜஸ்ட் ஃபீட்பேக், எவ்ரி மிஸ்டேக் இஸ் எ மெசேஜ். ஃபிஃப்த் ஒன்று என்னதுன்னா, ஐ எம் நாட் ரெடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காமல் நீங்கள் வந்து போகும்போதே கற்றுக்கிட்டே இருங்க. அதாவது என்னதுன்னா, இப்போ வந்து நான் வந்து என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காதிங்க. ஸ்டார்ட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் தைரியமாக பண்ணுங்கள். ஸோ வந்து நாட் ரெடின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க, இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். ஆறாவது என்னதுன்னா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. என்னோட ரியாக்ஷனை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துலாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. சிலது வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் கூட போகும். அது மாதிரி டைமில் நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அதுதான் மேட்டர். செவன்த் ஒன், ஐ வாண்ட் இட் நவ், குட் திங்ஸ் டேக் டைம். பாருங்கள், எதுவுமே நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வரணும்னு நினச்சா கன்ஃபார்ம் வராது. ஏன்னா குட் திங்ஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து டைம் எடுக்கும். ஸோ வந்து சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு எதையுமே பாதியிலே விட்டுட்டு போயிடாதீங்க. தொடர்ந்து பண்ணிட்டுருங்க, கன்ஃபார்ம் வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா பேஷன்ஸ் தான் வந்து சக்ஸஸில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்டான திங்ஸு. எயித் ஒன், ஐ எம் ஸ்டக், ஐ எம் க்ரோவிங் ஸ்லோலி. நான் வந்து ஸ்டக் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்காம நான் வந்து பொறுமையாக க்ரோ ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கே கான்ஃபிடென்ட் வந்து நீங்களே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து சக்ஸஸ் கிடைக்க தான் செய்யும். நீங்கள் பண்ணுற ப்ராசஸை வந்து நம்புங்க, அதை வந்து கண்டினியூவாக பண்ணுங்கள், கன்ஃபார்ம் வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மைண்ட் செட் தான். ஸோ உங்களுக்கு என்ன இந்த வீடியோ நான் சொன்னது பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்படி இல்லைனா இப்படி, அது மாதிரி நீங்கள் எதாவது நினைச்சிங்கன்னா அது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டும் நானும் வந்து தெரிஞ்சுப்பேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கப்புறம் புதுசாக யாராவது சேனலை பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், லெவல் அப் யுவர் லைஃப். இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோலாம் கன்ஃபார்ம் வந்து உங்கள் லைஃப்க்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். ஸோ எப்போ டைம் கிடச்சிச்சுன்னா இந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோ பாருங்கள், நீங்களே வந்து திங்க் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ பாய்.